கடந்த 75 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் வந்து போயிடுச்சு. ஒரு 5 ரிக்வெஸ்ட் மட்டும் நான் இன்னும் அரசியல்வாதிகளுக்கு நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன். நம்பர் 1, என்றைக்கு நீங்கள் தடையற்ற மின்சாரத்தை கொடுக்க போகிறீங்க? நம்பர் 2, என்றைக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கும், தனிப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் என்றைக்கு நல்ல குடிநீரை வழங்க போகிறீங்க? தடையற்ற குடிநீரை. நம்பர் 3, என்றைக்கு நல்ல உணவு வழங்க போகிறீங்க? நல்ல கடைகளிலையும், ஒவ்வொரு கடைகளையும், ஒவ்வொரு க்ரோசரி ஷாப்ஸ்லேயும் சரிசமமாக நல்ல சுகாதாரமான நல்ல உணவை எப்போ ப்ரொவைட் பண்ண போகிறீங்க? இந்தியாவில் அதுக்கான துறைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் ஏன் ஒவ்வொரு துறையிலையும் நாம் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்குறோம் அப்படின்றது எனக்கு புரியலை. அண்ட் நம்பர் 4, கண்ணுக்கு தெரியாத மதத்தை பற்றி பேசுகிறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஜாதி வேறுபாடுகளை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை பற்றி பேசாதீங்க. உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, பொலிட்டீஷியன் இந்தியாவில் அரசியல் அப்படின்றது எதுக்காக இருக்குது அப்படின்னா, எதுக்காக கஷ்டப்பட்டு உயிர் நீத்து எல்லாரும் ஒற்றுமையாக போராடி சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னா, 75 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக தான். இந்தியாவோட சுதந்திர காற்று எந்த ஒரு தனிப்பட்ட மதத்துக்கோ, எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கோ, எந்த ஒரு தனிப்பட்ட பூர்வீகத்துக்கோ சொந்தமானது கிடையாது. எல்லாரும் ஒன்றுபட்டு வாங்கின சுதந்திர இந்தியா இது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கிறது வேறு, சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்கிறது வேறு. அதில் கொண்டு வந்து வேறுபாடை திணிக்காதீங்க. எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் பூட்டன் யார் தெரியுமா, அந்த காலத்தில் யார் தெரியுமா, இந்த காலத்தில் யார் தெரியுமா, எங்கள் ஆதிக்குடியை எப்படி தெரியுமா, நாங்கள் எப்படி தெரியுமா, நான் உயர்ந்தவன், நீ பெரியவன், நான் தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. நம்ம கல்விக் கொள்கையை பிறப்பால் ஒருத்தனை உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கல. நமக்கு அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை மேற்கொண்டு திணிக்காதீங்க. கல்வியில் கொண்டு வந்து படிச்சுட்டு இருக்கிற பசங்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த வேறுபாடை தயவு செஞ்சு சொல்லிக் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு வேறுபாடை திணிக்காதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளை தயவு செஞ்சு பாருங்கள், எல்லோரும் எப்படி வளர்ந்துட்டுருக்காங்க, எவ்வளோ தூரம் முன்னேறி போயிட்டுருக்காங்கன்னு. நம்ம நாட்டுடைய சுதந்திர கொடியில் எதுக்கு மூவண்ண கொடி இருக்குதுன்றத நமக்கு எல்லாருக்கும் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மைட் பி படிக்காத சில பேர் அந்த மாதிரிப்பட்டவங்க இன்றைக்கி பொலிட்டிஷியனுக்கு வந்ததுனால கூட அவங்களுக்கு அதோட மீனிங் புரியாமல் இருக்கலாம். இந்தியா கொடியில் மேலே இருக்கக்கூடிய காவி வண்ணம் நம்மளுடைய இந்து மதத்தை குறிக்கிறது. நடுவில் இருக்கிற வெள்ளை நிறம் நம்மளுடைய கிறிஸ்துவ மதத்தை குறிக்கிறது. கடைசியில் இருக்கக்கூடிய க்ரீன் பச்சை வண்ணம் நம்மளுடைய இஸ்லாமியத்துடைய சிஸ்டத்தை வந்து சொல்லிக் கொடுக்கிறது. ஸோ இந்த இந்தியான்றது இந்த 3 மதத்தையும் சார்ந்தவங்க, எல்லா மதமும் ஒன்று, எல்லாரும் ஒன்று அப்படின்றத சொல்லி கொடுத்து தான் நமக்கு இந்த சுதந்திரமே நமக்கு கிடச்சிது இல்லையா? ஸோ அதில் போயிட்டு அவங்க சிறுபான்மையினர், நாங்கள் பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லி பேசாதீங்க. எல்லாருமே ஒன்று தான். இந்தியா நாட்டில், சுதந்திர இந்தியாவில் தயவு செஞ்சு இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை ஃபினான்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஜாதியை பேஸ் பண்ணி கொண்டு வராதிங்க. ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொருத்தங்களுடைய தனிப்பட்ட வருமானத்தை எடுத்துக்கங்க, கணக்கெடுங்க. ஆண்டு வருமானம் என்னன்ற கணக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணுங்கள். வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஜாதி பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது எந்த காலத்துலையுமே அழியாது. ஜாதிகள் இருக்கக்கூடாதுன்றது தான் ஒவ்வொருத்தங்களுடைய கனவும், ஒவ்வொரு ஃப்யூச்சரும் இந்தியா முன்னேறணும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய கனவாக இருக்கும். தவிர்த்து தயவு செஞ்சு இந்தியாவோட ரிசர்வேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி மாற்றுங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட கடன் போன வருஷம் எவ்வளோ அடைச்சிருக்கோம், அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ அடைச்சோம், இனிமேல் இன்னும் எவ்வளோ அடைக்க வேண்டியது இருக்குது, வருஷம் எவ்வளோ நம்ம கடனை அடைச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தயவு செஞ்சு பேசுங்க. இந்தியாவோட அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்கள் நல்ல மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு
பேசிக்கான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக மட்டும்தான். அதாவது நல்ல குடிநீர், தடையற்ற மின்சாரம், நல்ல உணவு, இனிமேல் தடையற்ற இன்டர்நெட் வசதிகள். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்காக மட்டுமே தான் பொலிட்டிஷியன் பேசணுமே தவிர்த்து அதை தாண்டி வேறு எதுவும் பேசாதீங்க. கண்ணுக்கு தெரியாத மதத்தை பற்றியோ கண்ணுக்கு தெரியாத ஜாதியை பற்றியோ தயவு செஞ்சு பேசுகிறது நிறுத்திக்குங்க. இந்தியாவோட ஆல்ரெடி 75 வருஷம் தாண்டிச்சு. இன்னும் எவ்வளோ வருஷம் தான் செல்ல ஆதிக்குடியை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க? தயவு செஞ்சு முன்னேறுங்க.